முத்து மனோஜ் கிட்டயும் ரோகிணி கிட்டயும் கேட்கிறாரு. அவர் தான் ஜெயில்ல இருக்காரே, அவர் ஜெயில்ல இருக்கும்போது எப்படி பணம் அனுப்பியிருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, பணம் தான் வந்திருக்கே, எப்படி வந்தா என்ன, விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, சரிடா மனோஜ், அதான் பணம் வந்துருச்சுல, ஏஜென்சி கிட்ட போய் பேசிட்டு அந்த பணத்தை கட்டி வேலையை வாங்கிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, அங்கதான்ப்பா ஒரு சிக்கலே இருக்கு. பணம் சொன்ன டைம்ல கட்டாததால அந்த வேலை வேற யாருக்கோ போயிடுச்சாம். அதனால அந்த வேலை எனக்கு உறுதி கிடையாது. அதனால நான் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் இந்த பணத்தை வச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் முத்து சொல்றாரு, டேய், பிசினஸ் பண்றதுக்கெல்லாம் முன் அனுபவம் வேணும். நீயோ ஒரு டாக்ஸி டிரைவர், நீ என்னத்த பிசினஸ் பண்ண போற? உடனே அண்ணாமலை வந்து, சரி சரி சண்டை போடாதீங்க. அவன்தான் அவனோட மாமனார் கொடுத்த பணத்தை வச்சு ஏதோ பண்றான்னு சொல்றான்ல, பண்ணட்டும் விடு அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முத்துவுக்கு ஒரு டவுட் வருது. என்னடா இவன் கைக்கு திடீர்னு இவ்வளோ பணம் வருதே, பிஸ்னஸை வேற ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்கேயோ இடிக்குதே. டே மனோஜ், நீ உன்னோட பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை காட்டு அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, அடுத்தவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கறது மேனஸ் இல்லாத செயல் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க.